கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த இன்சிடென்ட் நீங்களுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸோட ஃபிளைட் 13 ஹவர்ஸ் டிலே ஆனதுனால ஃபிளைட்ல இருக்கும் பேசஞ்சர் ஒரு நபர் பாத்தீங்கன்னா பைலட் பிரீஃபிங் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவர் மேல கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவரை பயங்கரமா தாக்குற காட்சி தான் இது. இப்போ அந்த நபர் ஐபிசி செக்ஷன் 323, 341, 290 கீழ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஆனா இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் டிஜிசிஏ பாத்தீங்கன்னா புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா 3 ஹவர்ஸ் டிலே ஆனா இதுக்கப்புறம் 5,000 rupees காம்பன்சேஷன் ஏர்லைன்ஸ் கொடுத்தாகணும். 4 ஹவர்ஸ் டிலேல 10,000 rupees காம்பன்சேஷன் கொடுத்தாகணும். இதுவே 12 ஹவர்ஸ் கிட்ட டிலே ஆச்சுன்னா 20,000 rupees காம்பன்சேஷனா பேசஞ்சர்ஸ்க்கு கொடுத்தாகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கம்பன்சேஷன் ஃபிளட் மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டிஸ்க்கு அப்ளிகேபிள் ஆகாதுன்னு டிஜிசிஏ சொல்லியிருக்காங்க. 2019 மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் என்ன சொல்றாங்கன்னா உங்க ஃபிளைட் 3 ஹவர்ஸ் கிட்ட டிலே ஆச்சுன்னா நீங்க ஃபுட் அண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட்க்கு ஏர்லைன்ஸ்க்கு கேட்கலாம். அது மட்டும் இல்ல 6 ஹவர்ஸ் மேல டிலேக்கு நீங்க ஹோட்டல்ஸ் அண்ட் அகாமடேஷன் கூட கிளைம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.